அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ முறை அசைத்து பார்த்து விட்டீர்கள். ஒரு முறை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. இது பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம், இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த கட்சி. எங்க கட்சி பார்த்தா ஐசியூல இருப்புன்னு சொல்றீங்க. எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு திமிர் பேச்சு. இதற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார், ஒன்றும் பண்ண முடியல. அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றீர்கள். நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ, எங்கு வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று பாதனைக்கு வந்திருக்கிறோம். கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். அதே திரு கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சரானீர். பிறகு துணை முதலமைச்சராகிறேன். உழைத்து வரவில்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார். திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேய்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்.